Unit exercise 4 third sum. O is any point inside a triangle ABC. The bisector of angle AOB, BOC and COE meet the sides AB, BC, CA in point D, E, F respectively. Show that AD into BE into CF equal to DB into EC into FA. என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஓங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நான் சென்டரில் வச்சுக்கிட்டேன். ஓகேவா, எந்த இடத்துல வச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். சென்டரில் வச்சுக்கிட்டேன். இந்த ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிளாக இருக்குது பாருங்கள். ஓஏபி, ஓபிசி, ஓசிஏ. சரியா, இந்த 3 ட்ரையாங்கிளுக்கும் பைசெக்டர் இருக்குது. ஓஏபிக்கு பைசெக்டர் டி. டி எங்கே இருக்குது? ஏபியில் இருக்குது. அப்புறம் ஓபிசி கிட்ட பைசெக்டரு இ. ஓகேவா, எந்த பக்கம் இருக்குது? பிசியில் இருக்குது. இங்கே ஓசிஏக்கு பைசெக்டர் எது? எஃப். எஃப் எங்கே இருக்குது? ஏசியில் இருக்குது. இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. நான் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். சரியா, நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். சார் பார்க்கலாம், செக் பண்ணலாம். பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் இன் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஓஏபி எடுக்கிறேன். எடுத்தால் என்ன வரும்? ஓஏ டிவைடட் பை ஓபி ஈக்குவல் டு ஓஏ டிவைடட் பை ஓபி ஈக்குவல் டு ஏடி பை டிபி. அதான் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் சொல்லுது. ஒரு ட்ரையாங்கிளை ஆங்கிள் டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? இதுவும் இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போது ஏடி டிவைடட் பை டிபி. இது ஈக்குவேஷன் 1. இன் ட்ரையாங்கிள் ஓபிசி. ஓபிசி என்ன சொல்லுது? ஓபிசி பாருங்கள். ஓபி டிவைடட் பை ஓசி ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை இசி. இது ஈக்குவேஷன் 2. இன் ட்ரையாங்கிள் ஓசிஏ. ஓசிஏல எப்படி டிவைட் ஆகும்? ஓசி டிவைடட் பை ஓஏ ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ. இது ஈக்குவேஷன் 2. இந்த 3 ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. சரியா, வி கெட் எல்ஹெச்எஸில் இருக்கிறத மல்டிப்ளை தனியாக பண்ணோம், ஆர்ஹெச்எஸ் தனியாக பண்ணோம். சரியா, இப்போ எல்ஹெச்எஸ் மட்டும் பண்ணுற பாருங்கள். ஓஏ டிவைடட் பை ஓபி ஈக்குவல் டு இன்ட்டு ஓபி பை ஓசி இன்ட்டு ஓசி டிவைடட் பை ஓஏ ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை இசி இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்இ. ஆச்சா, இப்போ பாருங்கள், இது 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓசி கேன்சல் ஆகிடும், ஓஏ கேன்சல் ஆகிடும், ஓபி கேன்சல் ஆகிடும். அப்போது இது எப்படி எழுதலாம்? ஏடி டிவைடட் பை டிபி இன்ட்டு பிஇ டிவைடட் பை இசி இன்ட்டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்ஏ ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் பண்ண என்ன வரும்? 1 தானே வரும். 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த டினாமினேட்டர் அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும் பாருங்கள். ஏடி இன்ட்டு பிஇ இன்ட்டு சிஎஃப் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு இசி இன்ட்டு எஃப்ஏ. அவ்வளோதான் சொன்னேன்.